ஸ்டார் ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே பவித்ரா. அத்தியாயம் 70. கார்த்திக் வேறொரு பொண்ணை விரும்புகிறான் என்று கூறியதை கீர்த்தனாவிடம் எப்படி சொல்வது என்று யோசித்துக் கொண்டே தன் அறையில் குறுக்கும் நெடுக்குமாக லாவிக் கொண்டிருந்த அர்ச்சனா கொஞ்சம் தைரியம் வர வைத்துக் கொண்டு கீர்த்தனாவிற்கு போன் செய்தாள். தன் அறையில் அர்ச்சனா வருண் திருமணத்தன்று கிஷோருடன் தான் எடுத்த போட்டோக்களை வைத்து பார்த்து கொண்டிருந்தாள் கீர்த்தனா. கிஷோர் அவள் ஊரிலிருந்து கிளம்பி சென்றதிலிருந்து கீர்த்தனா தூங்கும் முன் ஒரு முறை கிஷோர் புகைப்படத்தை பார்த்துவிட்டு தூங்குவதையே வழக்கமாக வைத்திருந்தாள். எப்போதும் போல கீர்த்தனா கிஷோர் புகைப்படத்தை பார்த்து கொண்டிருந்த நேரம் சரியாக அவள் போன் ஒலித்தது. அர்ச்சனா நம்பரை பார்க்கவும் புன்னகைத்துக் கொண்டே போனை அட்டன் செய்தவள், ஹலோ அக்கா, எப்படி இருக்கீங்க என்று கேட்டாள். நல்லா இருக்கேன் என்று கொஞ்சம் அழுத்து கொண்டு கூறினாள் அர்ச்சனா. ஏங்கா, மாமா கூட ஏதாவது சண்டையா என்று கேட்டாள். அதெல்லாம் ஒன்னும் இல்ல என்றாள். அப்புறம் வேற என்ன, ஏன் இவ்வளவு அப்செட்டா இருக்கீங்க என்று கேட்டாள். அத ஏன் கேக்குற, வீட்டுக்கு என்னோட குழந்தைனார் வந்திருக்காரு என்றாள் சிறிது சிடுசிடுப்பாக. ஓ, அப்ப என்னைய கலாய்க்க போன் பண்ணிருக்கீங்களா என்று நினைத்தவள், ஓ அப்படியாக்கா, அப்ப வீட்டுல நிறைய ஒர்க் இருக்கும், நீங்க போய் வேலைய பாருங்க, நான் போனை வச்சிடறேன். ஒருவேளை உங்களுக்கு வேலை பார்க்க முடியலன்னா உங்க குழந்தைனாருக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைங்க, அந்த பொண்ணு வந்து உங்க குழந்தைனாரு கவனிச்சுப்பா என்றாள் கிண்டலாக. அவ மட்டும் என் கையில கிடைச்சா அவ்வளவுதான் என்று கோவத்தில் கூறினாள் அர்ச்சனா. ஐயோ அக்கா, என் மேல ஏன் இவ்வளவு கோவம், நீ பாவம், நான் உங்க வளர்ப்பு தானே என்று சிறு குழந்தை போல கூறினாள் கீர்த்தனா. அதை கேட்கவும் அர்ச்சனாவுக்கு அழுகையே வந்தது. அழுது கொண்டே கட்டிலில் அமர்ந்தாள். அழுகை சத்தம் கேட்கவும் பதறி போய், ஐயோ அக்கா, நான் விளையாட்டுக்கு சொன்னேன், இதுக்கு ஏன் அழுறீங்க என்று கேட்டாள் கீர்த்தனா. கீர்த்தனா, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுடா, என்னோட குழந்தனார் வேற ஒரு பொண்ணை விரும்புறாரு என்றாள் அர்ச்சனா. என்னக்கா சொல்றீங்க என்று அதிர்ந்து கேட்ட கீர்த்தனா, இல்ல, இது உண்மையா இருக்க முடியாதுக்கா, உங்களுக்கு ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிருக்கும் என்றால் பதறிக்கொண்டு. எனக்கு எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் ஆகல, இதுதான் கீர்த்தனா உண்மை, நீ உன்னோட மனச மாத்திக்கோ என்றாள் அர்ச்சனா. ஐயோ அக்கா, நீங்க சும்மா விளையாட்டுக்கு தானே சொல்றீங்க என்று அழுகை குரலில் கேட்டாள் கீர்த்தனா. இல்ல, நான் உண்மையதான் சொல்றேன் என்று பேசிக் கொண்டிருக்கும் போதே அர்ச்சனா என்று மகேஸ்வரி கூப்பிட்டார். சரி கீர்த்தனா, அத்தை கூப்பிடுறாங்க, நான் வச்சிடறேன் என்று கூறிவிட்டு அழைப்பை துண்டித்தாள். மறுபுறம் கார்த்திகை பார்க்க கிஷோரும் ஆனந்தும் அவன் வீட்டுக்கு வந்திருந்தார்கள். வீடு வெளியே பூட்டு போட்டிருந்தது. அதை பார்த்த ஆனந்த் கிஷோரிடம், டே கிஷோர், இந்த கார்த்திக் எங்க போனா, வீடு பூட்டிருக்கு என்று கேட்டான். தெரியலடா என்றவன், இரு, நான் கார்த்திக்கு போன் பண்றேன் என்று கூறி போன் செய்தான். போனை எடுத்த கார்த்திக், ஹலோ என்றான். டே கார்த்திக், எங்கடா இருக்க, அப்படியே பின்னாடி திரும்பி பாருங்க என்றான். கிஷோர் திரும்பி பார்த்தான். ஹாய் என்று கையை தூக்கி கார்த்திக் போனை கட் பண்ணினான். ஆனந்த் கார்த்திகை பார்க்கவும், டே வீடு போட்டுட்டு எங்கடா போன என்று கேட்டான். இருங்க, உள்ள போய் பேசிக்கலாம் என்று கூறி கதவை திறந்து உள்ளே சென்றவன் சிரித்து கொண்டே ஒரு சோஃபாவில் அமர்ந்தான். டேய், இப்ப என்ன ஆச்சு, ஏன் திடீர்னு சிரிக்கிற என்று கேட்டான் ஆனந்த். அத நான் எப்படி சொல்லுவேன் என்று எழுந்தவன் ஆனந்த் தோலை பிடித்து உலுக்கி, டேய் காவியாவும் என்னைய லவ் பண்றாங்கடா என்றான் குதூகலமாக. டேய் என்னடா சொல்ற, உண்மையாவா என்று ஆனந்தும் சந்தோஷமாகவே கேட்டான். கங்க்ராச்சுலேஷன்ஸ்டா என்றான் கிஷோர். தேங்க்ஸ்டா என்றவன் மறுபடியும் சோகமாக சோஃபாவில் அமர்ந்தான். டேய் இப்ப என்னடா ஆச்சு உனக்கு, அதான் லவ் செட் ஆயிடுச்சு, அப்புறம் என்ன என்று கேட்டான் ஆனந்த். டேய் காவ்யா எங்க 2 பேர் வீட்லயும் ஓகே சொன்னாதான் கல்யாணம்னு சொல்லிட்டாங்கடா என்று சோர்ந்த குரலில் கூறினான் கார்த்திக். போச்சுடா என்றான் ஆனந்த். அதான் எங்க வீட்டுல பேச போனேன், அம்மா ஒத்துக்க மாட்டேன்றாங்க என்றான் கார்த்திக். டேய் இதுக்கு எதுக்குடா சோகமா இருக்க, அதெல்லாம் கண்டிப்பா ஒத்துப்பாங்க என்று கூறினான் கிஷோர். சோகமாக இருந்த கார்த்திக் மறுபடியும் புன்னகைத்துக் கொண்டே எழுந்து ஆனந்தை பிடித்து சுற்றி, டே காவ்யாவும் என்னைய லவ் பண்றாங்கடா, அது போதும் எனக்கு என்றான் கார்த்திக் சந்தோஷமாக. டேய் இவனுக்கு முதல்ல அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைங்கடா,
இல்லனா இப்படிதான் திடீர் திடீர்னு லூசு மாதிரி செய்வா என்று கூறினான் ஆனந்த். வீட்ல ஒத்துக்க ஒரு நல்ல ஐடியாவா கொடுத்துட்டு நீங்க 2 பேரும் போங்க என்றான் கார்த்திக். இல்லைனா என்று கேட்டான் ஆனந்த். இல்லன்னா என் கூட தங்குங்க என்றான் கார்த்திக். எத உன் கூட தங்கணுமா? நீ அந்த புள்ளைய பார்த்ததுல இருந்தே ஒரு மார்க்கமா இருந்த, இப்ப அந்த புள்ள வேற உனக்கு ஓகே சொல்லிருச்சு. அவ்வளவுதான், நான் உன் கூட தங்க மாட்டேன். உனக்கு ஒரு நல்ல ஐடியா யோசிச்சு வேணும்னா சொல்றேன் என்றான் ஆனந்த். டேய் சொல்லுடா சொல்லுடா என்று கூறி ஆனந்த் பக்கத்தில் வந்து ஆனந்த் தோலை சுரண்டினான் கார்த்திக். டேய் நீ கொஞ்சம் தூரமாயிரு, நான் யோசிச்சு சொல்றேன் என்று யோசிக்க ஆரம்பித்தான் ஆனந்த். கல்லூரி டூர் முடிந்து தன் வீட்டிற்கு வந்து காவ்யா நுழையும் போதே அர்ஜுனின் தாய் நீலவேணி சரண்யா வீட்டை பார்த்து கத்திக்கொண்டே வந்து காவ்யா மீது மோதினார். காவ்யா அர்ஜுன் அம்மாவை பார்க்கவும், ஆண்டி நீங்களா, நீங்க எப்ப வந்தீங்க என்று கேட்டாள். அவர் பதில் ஏதும் சொல்லாமல் காவ்யாவை முறைத்துவிட்டு அங்கிருந்து சென்றார். எதுவும் புரியாமல் காவ்யா வீட்டுக்குள் சென்றாள். உள்ளே செல்லவும், அம்மா நீலவேணி ஆண்டி எதுக்கு நம்ம வீட்ல இருந்து கோவமா போறாங்க என்று காஞ்சனாவிடம் கேட்டாள் காவ்யா. அர்ஜுன் திருட்டு திருமணம் செய்து ஓடி போனதையும் அந்த திருமணத்தை செய்து வைத்தது சரண்யாதான் என்று கூறி நீலவேணி வந்து கத்துவிட்டு செல்வதையும் காவ்யாவிடம் கூறிய காஞ்சனா தன் வேலையை பார்க்க சென்றார். காஞ்சனாவிற்கும் அர்ஜுனை சரண்யாவிற்கு திருமணம் செய்து வைக்க விருப்பமாக இருந்ததாலும் சரண்யாவும் அர்ஜுனை விரும்புவதை யோகித்திருந்ததாலும் காஞ்சனாவிற்கும் இந்த விஷயம் நடந்தது வருத்தமாக தான் இருந்தது. இப்படியே 2 மாதங்கள் ஓடின. கடைசி தேர்வு எழுதி முடித்துவிட்டு ரிசல்ட் வந்த பிறகு ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போயிருந்தாள் காவ்யா. சரியாக அன்றைய தினத்தன்று ஒரு தரகர் வீட்டிற்கு வந்து காஞ்சனாவிடம், ஒரு பெரிய இடத்து சம்பந்தம் வந்திருக்கே என்று கார்த்திக் டீட்டெயிலை கொடுத்துவிட்டு, இன்னைக்கு சாயங்காலம் பொண்ணு பார்க்க வராங்க என்று கூறினார். ஆனால் அவர்கள் எந்த பொண்ணை பார்க்க வருகிறார்கள் என்று தரகர் கூறவில்லை. காஞ்சனாவிற்கு எப்படி இதை சரண்யாவிடம் சொல்வது என்று யோசித்துக் கொண்டிருந்தார். மதியம் சரண்யா பொட்டிக்கிற்கு போன் செய்து வீட்டுக்கு சீக்கிரம் வர சொன்னார். ஏதாவது முக்கியமான வேலையா இருக்கும் என்று நினைத்த சரண்யா சீக்கிரம் வீட்டுக்கு வந்தாள். வீட்டில் ஏதேதோ வேலை பார்த்து கொண்டிருந்த காஞ்சனா சரண்யாவை பார்க்கவும், இன்னும் கொஞ்ச நேரத்துல மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க வந்துடுவாங்க, நீ வா வந்து ரெடியாகு என்று சரண்யாவை அழைத்து சென்றவர் தானே சரண்யாவை அலங்காரம் செய்து கொண்டிருக்கும் போதே, அம்மா எனக்கு கல்யாணம் வேணாமா என்றாள் சரண்யா. சரண்யா ஏன் அப்படி சொல்லுகிறாள் என்று புரிந்து கொண்ட காஞ்சனா, நமக்கு தெரிஞ்ச தரகர் சொன்னாரு சரண்யா, அதனால என்னால மறுப்பு சொல்ல முடியல. நீ மாப்பிள்ளைய பாரு, பேசி தெரிஞ்சுக்க. உனக்கு பிடிச்சிருந்தா அதுக்கு மேல பேசுவோம். உன்னோட விருப்பத்துக்கு எதிராக நான் எதுவும் செய்ய மாட்டேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றார். சிறிது நேரத்தில் கார்த்திக் குடும்பத்தில் உள்ளவர்கள் சரண்யா வீட்டிற்கு வந்தார்கள். வந்தவர்களை வரவேற்றார் காஞ்சனா. மகேஸ்வரி ஏதாவது ஒரு ஓட்ட காரணம் கிடைத்தால் அதை வைத்து இந்த சம்பந்தம் வேண்டாம் என்று சொல்லிவிடுவோம் என்று ஒரு முடிவோடுதான் வந்திருந்தார். உள்ளே வந்த கார்த்திக் உட்கார்ந்திருக்கும் போதே காவ்யாவை தான் தேடினான். அனைவரும் அமரவும் மகேஸ்வரி தானாகவே தன் மருமகள்களை அறிமுகப்படுத்தினார். மூத்த மருமகளை காட்டி, இது சுமதி என்று கூற அவர் குடும்ப விவரங்களையும் கூறினார். பின்பு அர்ச்சனாவை காட்டி, இது என்னோட 2வது மருமக என்று கூறி அவள் குடும்ப விவரங்களையும் கூறினார். அவரோட 2 மருமகள் விவரத்தையும் கேட்ட காஞ்சனா, பெரிய பெரிய இடத்துல சம்பந்தம் பண்ணிருக்காங்க, அப்புறம் ஏன் நம்ம பொண்ணை கேட்டு வந்திருக்காங்க என்று நினைத்தார். கார்த்திகை காட்டிய மகேஸ்வரி கார்த்திக் விவரத்தை சொன்னார். அனைத்தும் கேட்ட காஞ்சனா அனைவரிடமும் பேசிவிட்டு உள்ளே சென்று சரண்யாவை அழைத்து வந்தார். தலையை குனிந்து உட்கார்ந்திருந்தான் கார்த்திக். பொன்னா யார் வருகிறார் என்று கார்த்திக்கும் கவனிக்கவில்லை. அனைவருக்கும் டீ கொடுக்க சொன்னார் காஞ்சனா. சரி என்று தலையை மட்டும் அசைத்த சரண்யா டீ ட்ரேயை எடுத்துக்கொண்டு அனைவரிடமும் சென்று டீ கொடுத்தாள். தலையை குனிந்திருந்த கார்த்திக் தன் முன் டீ ட்ரேயை நீட்டப்படவும் புன்னகைத்துக் கொண்டே டீ குவலையை எடுத்துக்கொண்டு நிமிர்ந்து பார்த்தான். எதிரே சரண்யா பொன்னாக டீ கொடுப்பதை பார்த்து கையில் இருந்த டீயை அப்படியே தன் மேலே கொட்டி கொண்டான். அதில் அதிர்ந்து அனைவரும் கார்த்திகை பார்த்தார்கள். அப்போதுதான் சரண்யாவும் கார்த்திகை பார்த்தாள். அவளுக்கும் கார்த்திகோ தன்னை பெண் கேட்டு வந்திருப்பது என்று தோன்றவும் திக்கென்று இருந்தது. அப்போது இன்டர்வியூ சென்றிருந்த காவ்யா சரியாக வீட்டுக்குள் நுழைந்தாள். காவ்யாவை பார்க்கவும் கார்த்திக் தன் பக்கத்தில் இருக்கும் அர்ச்சனாவிடம், அண்ணி நான் சொன்ன பொண்ணு இந்த பொண்ணுதான் என்று கூறினான். அனைவரும் கார்த்திகை பார்த்துவிட்டு காவ்யாவை பார்த்தார்கள். கார்த்திக் இப்படி எல்லார் முன்னிலையிலும் தன்னை தெரிந்தது போல கூறவும் பயத்தில் காவ்யா பேந்த பேந்த முழித்தாள்.
கார்த்திக் மகேஸ்வரியை பார்த்து காஞ்சனாவிடம் பேசும்படி கண்களால் சைகை செய்தான். சரி என்று தலையசைத்த மகேஸ்வரி காஞ்சனாவிடம், நாங்க காவ்யாவை தான் பார்க்க வந்தோம் என்று கூறினார். காவ்யாவின் இதய துடிப்போ சொல்ல முடியாத அளவிற்கு அதிகமானது. காவ்யாவை பார்த்த காஞ்சனா, காவ்யா உள்ள போ என்று கூறினார். காவ்யா சரி என்று தலையசைத்துவிட்டு தன் அறைக்குள் சென்றாள். காவ்யா என்னோட 2வது பொண்ணு. மூத்த பொண்ணு இருக்கும்போது 2வது பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது என்று தயங்கிக் கொண்டே கூறினார் காஞ்சனா. கார்த்திக் காதில் மெதுவாக, என்ன கார்த்திக் இதெல்லாம் என்றார் மகேஸ்வரி. தன் அம்மாவை பார்த்த கார்த்திக் காஞ்சனாவிடம், எனக்கு காவ்யாவை பிடிச்சிருக்கு, அதனால மிஸ் சரண்யாவுக்கு கல்யாணம் ஆனதும் இந்த கல்யாணம் நிச்சயம் பண்ணிக்கலாம் என்று கூறிவிட்டு அங்கிருந்து குடும்பத்துடன் கிளம்பினான். இரவு நேரத்தில் காவ்யாவிற்கு போன் செய்தான் கார்த்திக். போனை காவ்யா அட்டன் செய்யவும், என்ன கார்த்திக் இதெல்லாம், ஏன் என்கிட்ட சொல்லாம பொண்ணு கேட்க வந்தீங்க என்று கொஞ்சம் கோபமாக கேட்டாள். அது ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு தான் வந்தேன். நீங்க தான் நம்ம 2 பேர் குடும்பமும் சம்மதிக்கணும்னு சொன்னீங்க, அதான் என்னோட குடும்பத்தை சம்மந்தம் பேச கூட்டிட்டு வந்தேன். அதுக்கு போய் நீங்க ரொம்ப தான் காவ்யா கோவப்படுறீங்க என்று அப்பாவியாக குரலை வைத்துக் கொண்டு கூறினான் கார்த்திக். கோபம் மறைந்து புன்னகைத்த காவ்யா, எதுக்கு அதுக்குள்ளேயே கல்யாணம், ஒரு 2 வருஷம் போகட்டுமே கார்த்திக் என்றால் கொஞ்சம் தயவாக. எது 2 வருஷமா? அவ்வளவு நாள்லாம் சரிப்பட்டு வராது. உங்க அக்காவை சீக்கிரம் கல்யாணம் பண்ண சொல்லுங்க, இல்லனா நான் உங்களை கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணிக்குவேன் என்று மிரட்டும் தோணியில் கூறினான் கார்த்திக். என்ன மிரட்டுறீங்களா என்று விளையாட்டாக சிரித்து கொண்டே கேட்டாள் காவ்யா. சேச்ச, உண்மையதான் சொல்றேன் சொல்லும் என்று அவளை கொஞ்சி கூறினான் கார்த்திக். ஐயோ கார்த்திக், சொன்னா புரிஞ்சுக்கோங்க, எங்க வீட்டுல உள்ளவங்க மட்டும் இல்ல, எனக்கும் ஒரு 2 வருஷம் எங்கேயாவது ஒரு நல்ல கம்பெனில வேலை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. அதுக்குதான் இன்னைக்கு ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ கூட போனேன் என்றாள் காவ்யா. வேலை கிடைச்சிருச்சா என்று கேட்டான் கார்த்திக். இல்ல கார்த்திக், நாளைக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு. இப்படியே எத்தனை இன்டர்வியூ போகுமோ, வேலை கிடைக்க எவ்வளவு நாள் ஆகுமோ தெரியல என்றாள் காவ்யா சோர்ந்த குரல். சிறிது நேரம் யோசித்தவன், நான் ஒரு கம்பெனி சொல்றேன், அங்க ட்ரை பண்றீங்களா என்று கேட்டான். சொல்லுங்க கார்த்திக் என்றாள் உற்சாகமாக காவ்யா. காவ்யாவின் உற்சாக குரலில் மௌனமாக புன்னகைத்த கார்த்திக் ஒரு அட்ரஸை கூறினான். அதை எழுதி வைத்துக் கொண்டாள் காவ்யா. 2 நாள் கழிச்சு இன்டர்வியூக்கு போங்க, நான் வேணும்னா வந்து உங்களை கூட்டிட்டு போகவா என்று கேட்டான் கார்த்திக் வார்த்தைகளில் ஆசை மின்ன. ஆசை தோசை அப்பள வடை, நம்ம வீட்டுல கல்யாணத்துக்கு சம்மதிக்கிற வரைக்கும் வெளியில எங்கேயும் கண்டிப்பா மீட் பண்ணவே கூடாது என்றாள் காவ்யா. அதான் இப்போ ஆல்மோஸ்ட் சரின்னு சொல்லிட்டாங்களே, அப்புறம் என்ன என்று கேட்டான் கார்த்திக். ஆல்மோஸ்ட் தானே சொன்னாங்க, உறுதியா சொல்லலைல. வக்கீல ஜெயிச்சா கள்ளி என்று திட்டினான் கார்த்திக். அவள் புன்னகைத்து விட்டு, பாய் கார்த்திக் என்றாள். லவ் யூ என்று கூறி போனை கட் பண்ணினான் கார்த்திக். மறுநாள் காலையில் கார்த்திக் வீட்டு கேட்டுக்கு வெளியே வந்து நின்று கொண்டிருந்த கீர்த்தனா தன் அக்கா அர்ச்சனாவிற்கு போன் செய்து தான் அவள் வீட்டு கேட்டுக்கு வெளியே நிற்பதாகவும் தன் வீட்டு வாசலுக்கு அவள் வரும்படி அர்ச்சனாவிடம் கூறினாள். தன் வீட்டு வாசலுக்கு வந்த அர்ச்சனா கீர்த்தனாவை பார்க்கவும், கீர்த்தனா நீ எப்ப இங்க வந்த, அம்மா அப்பா வந்திருக்காங்களா என்று கேட்டாள் அர்ச்சனா. இல்ல, நான் மட்டும்தான் வந்தேன் என்று கூறினாள் கீர்த்தனா. சரி வீட்டுக்குள்ள வா என்று கையை பிடித்து இழுத்தாள் அர்ச்சனா. இல்லக்கா, நான் வீட்டுக்குள்ள வரல, உங்ககிட்ட இத கொடுக்கத்தான் வந்தேன் என்று ஒரு பார்சலை நீட்டினாள் கீர்த்தனா. என்ன என்று கேட்டாள் அர்ச்சனா. அம்மா கொடுத்து விட்டாங்க என்றாள் கீர்த்தனா. இத கொடுக்கவா வந்த என்று கேட்டாள் அர்ச்சனா. இல்ல, இங்க ஒரு கம்பெனில இன்டர்வியூ இருக்கு, அதை அட்டன் பண்ணதான் வந்த என்றாள் கீர்த்தனா. சரி, இங்க கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கிக்கூடா, நான் வருண் கிட்டயும் அத்தை மாமா கிட்டயும் சொல்லிக்கிறேன் என்றாள் அர்ச்சனா. இல்லக்கா, நான் ஹாஸ்டல்லயே தங்கிக்கிறேன் என்று கூறினாள் கீர்த்தனா. அப்போது சரியாக வருண் கார் வீட்டிலிருந்து வெளியே வந்தது. அர்ச்சனா கீர்த்தனாவை பார்த்து தன் காரை நிறுத்திய வருண், ஹே கீர்த்தனா, நீ எப்ப வந்த என்று கேட்டான். இப்பதான் மாமா, நல்லா இருக்கீங்களா என்று புன்னகைத்து கொண்டே கேட்டாள் கீர்த்தனா. நான் நல்லா இருக்கேன், அத்தை மாமா வந்திருக்காங்களா என்று கேட்டான் வருண். இல்ல மாமா, இங்க நான் மட்டும்தான் வந்தேன் என்றாள் கீர்த்தனா. சரி, நீ போய் வீட்டுல இரு, நான் ஈவினிங் வந்து உன்னை வெளியில கூட்டிட்டு போறேன் என்றான். இல்ல மாமா, எனக்கு இங்க பக்கத்துல போகணும், ஒரு வேலை இருக்கு
என்று சொன்னாள் கீர்த்தனா. என்னங்க, இங்க பக்கத்துல ஷாப்பிங் போகணும், எங்களை டிராப் பண்றீங்களா என்று வருணிடம் கேட்டாள் அர்ச்சனா. சரி, உங்க 2 பேரையும் டிராப் பண்ணிட்டு நான் ஆபீஸ் போறேன் என்றான் வருண். உடனே அர்ச்சனா வீட்டிற்குள் சென்று பார்சலை வைத்துவிட்டு மகேஸ்வரியிடம் சொல்லிவிட்டு வந்தாள். இருவரும் வருணுடன் கிளம்பினார்கள். போகும்போது ஒரு பெரிய துணிக்கடையை பார்க்கவும் அர்ச்சனா வருணிடம் வண்டியை நிறுத்த சொல்லி இருவரும் இறங்கிக் கொண்டார்கள். பின்பு வருண் தன் ஆபீஸுக்கு சென்றான். இருவரும் பெரிய துணிக்கடைக்கு சென்றார்கள். அங்கு ஒரு துணியாக பார்த்து கொண்டிருந்த அர்ச்சனா யதார்த்தமாக திரும்பினாள். எதிரே ஒரு இடத்தில் காவ்யா துணிகளை பார்த்து கொண்டிருந்தாள். காவ்யாவை பார்க்கவும் அர்ச்சனா பார்க்காதது போல் வேறு பக்கம் திரும்பிக் கொண்டாள். காவ்யா துணியை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து கிளம்பும் போது அர்ச்சனாவை பார்த்துவிட்டு அர்ச்சனாவிடம் வந்து தானாக நல்லா இருக்கீங்களாக்கா என்று பேசினாள். அவளை பார்க்கவும் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க என்று கேட்டாள் அர்ச்சனா பட்டும் படாமல். நான் நல்லா இருக்கேன் என்ற காவ்யா பக்கத்தில் இருக்கும் கீர்த்தனாவை பார்த்து யார் இவங்க என்று கேட்டாள். என்னோட தங்கச்சி கீர்த்தனா என்று அறிமுகம் செய்து வைத்தாள். இன்னும் சில விஷயங்கள் பேசிவிட்டு அங்கிருந்து சென்றாள் காவ்யா. யாருக்கா இது என்று கேட்டாள் கீர்த்தனா. என்னோட கொழுந்தனார் விரும்புற பொண்ணு என்று கோபமாக கூறிவிட்டு வேறு இடத்திற்கு துணி பார்க்க சென்றாள் அர்ச்சனா. 2 நாள் கழித்து கீர்த்தனா ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ சென்றாள். அப்போது காவ்யா அதே கம்பெனிக்கு இன்டர்வியூவிற்கு வந்திருந்தாள். கீர்த்தனாவை பார்க்கவும் தானாக சென்று பேசினாள் காவ்யா. கீர்த்தனாவிடம் பேசிக் கொண்டிருக்கும் போதே அந்த கம்பெனி மேனேஜர் காவ்யாவிடம் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கொடுத்து நாளையில இருந்து நீங்க கம்பெனில ஜாயின் பண்ணிக்கலாம் என்று கூறினார். காவ்யாவிற்கு ஒன்றும் புரியவில்லை. இனிமேதான் இன்டர்வியூவே ஆரம்பிக்க போகுது, அதுக்குள்ள என்னைய செலக்ட் பண்றீங்க என்று கேட்டாள் காவ்யா. இல்ல, எம்டி சார் உங்களை இன்டர்வியூ இல்லாமலே ஜாயின் பண்ண சொல்லிட்டார் என்றார் மேனேஜர். தன் கையில் இருந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை அந்த மேனேஜரிடம் கொடுத்துவிட்டு நான் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணியே செலக்ட் ஆகிக்கிறேன் என்று கூறிவிட்டு ஒரு இருக்கையில் சென்று அமர்ந்தாள் காவ்யா. கீர்த்தனாவிற்கு காவ்யா மீது பொறாமை இருந்தாலும் காவ்யாவின் இந்த செயல் காவ்யா மீது மதிப்பை ஏற்படுத்தியது. என்ன காரணம் இருந்தாலும் இன்டர்வியூ இல்லாமல் தேர்வு செய்ய என்று கூறிய அந்த கம்பெனி எம்டியின் மீது கோபம் வந்தது. அனைவரும் இன்டர்வியூ அட்டென்ட் செய்தார்கள். காவ்யாவிற்கும் கீர்த்தனாவிற்கும் அந்த கம்பெனியில் வேலை கிடைத்தது. இருவரும் மறுநாள் காலையில் ஆபீஸிற்கு வந்தார்கள். அப்போது கம்பெனி மேனேஜர் வந்து அங்கு வேலை பார்க்கும் அனைவரிடமும் வெளியூர் போயிருந்த நம்ம கம்பெனி எம்டி இன்னைக்கு ஆபீஸ் வரார், எல்லாரும் அவங்க வேலையை சரியா கம்ப்ளீட் பண்ணி வைங்க என்று கூறிவிட்டு சென்றார். கீர்த்தனா தன் மனதில் இன்டர்வியூ இல்லாம ஒரு பர்சனை செலக்ட் பண்ணன அந்த மகா அறிவாளி யாருன்னு பார்க்கணுமே என்று நினைத்து கொண்டு ஆர்வமாக இருந்தாள். சிறிது நேரத்தில் கார் வரும் சத்தம் கேட்டது. கண்ணாடி கதவை திறந்து கொண்டு அந்த ஆபீஸுக்குள் உள்ளே நுழைந்தான் கிஷோர். அவனை பார்க்கவும் அனைவரும் எழுந்து குட் மார்னிங் கூறினார்கள். கிஷோரை பார்க்கவும் கீர்த்தனா இது எது இது இவன் கம்பெனியா? ஓ காட், நான் இது தெரியாம வந்து சேர்ந்துட்டேனோ என்று நினைத்து கொண்டிருந்தாள். யார் முகத்தையும் பார்க்காமல் அனைவருக்கும் குட் மார்னிங் சொல்லிக்கொண்டே வேகமாக நடந்து தன் கேபினை நோக்கி சென்ற கிஷோர் காவ்யா குட் மார்னிங் கூறவும் நின்று புன்னகைத்து விட்டு குட் மார்னிங் சொல்லிவிட்டு சென்றான். அதை பார்க்கவும் கீர்த்தனாவிற்கு பற்றி கொண்டு வந்தது. உடனே தன் வேலையை விட்டு போக வேண்டும் என்று ஒரு ராஜினாமா கடிதம் எழுதி அந்த கம்பெனி மேனேஜரிடம் சென்று கொடுத்தாள். அதை வாங்கி பார்த்த மேனேஜர், மிஸ் கீர்த்தனா, நீங்க நினைச்சாலும் இந்த வேலையை விட முடியாது. நேத்து நீங்க 1 வருட கான்ட்ராக்ட்ல கையெழுத்து போட்டிருக்கீங்க, அதனால கண்டிப்பா 1 வருஷம் இங்க நீங்க வேலை பார்த்துதான் ஆகணும் என்று உறுதியாக கூறினார். இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே AR ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.